வணக்கம். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உண்மையை சொல்லணும்னா கடந்த சில வருஷங்களா நீங்க ஒரு பெரிய இருட்டான சுரங்க பாதைக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த சுரங்கத்தோட கடைசில ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. சரி, வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். இந்த வரிகளை கேட்ட உடனே இது நம்ம கதை மாதிரியே இருக்கேன்னு உங்களுக்கு தோணும். கடந்த 7.5 வருஷமா 7.5 சனியோட புடியில நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. பணம் போச்சு, மரியாதை போச்சு, என்ன செஞ்சாலும் தடை, யார்கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம், இப்படி எத்தனையோ வேதனைகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்ந்திருப்பீங்க. உங்க நிலைமை நல்லாவே புரியுது. ஆனா ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அந்த கஷ்டமான காலம் இப்ப முடிய போகுது. அவ்வளவுதான். இழந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம திரும்ப எடுக்க போற ஒரு அற்புதமான வருஷமா தான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கான நேரம் வந்தாச்சு. சரி, எப்படி இவ்ளோ பெரிய மாற்றம் திடீர்னு வரப்போகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணம் என்ன? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரமாண்டமான மாற்றத்துக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் குரு பகவான் தான். இது கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு அற்புதம். அதாவது குரு பகவான் அவரோட உச்சபலம் கொண்ட வீடான கடக ராசியில உட்கார்ந்து உங்க ராசிய தன்னோட 7ஆம் பார்வையால நேருக்கு நேரா பார்க்க போறார். ஒரு கிரகம் உச்சபலத்தோட ஒரு ராசிய பாக்குதுன்னா அதுக்கு முழுசா தெய்வ அனுகிரகம் கிடைக்குதுன்னு அர்த்தம். இனி நடக்க போற நல்லதுக்கெல்லாம் இதுதான் பிள்ளையார் சுழி. இப்ப இத பாருங்களேன். உங்க வாழ்க்கை எப்படி ஒரு 180 டிகிரி மாறப்போகுதுன்னு இதுல தெளிவா தெரியும். சனியோட பிடியில இருந்த தடைகள், கடன் பிரச்சனை, மன உளைச்சல் இது எல்லாமே விலகி இப்போ குருவோட பார்வையால உங்களுக்கு முன்னேற்றம், பணவரவு, தெளிவான மனசு, சமுதாயத்துல ஒரு நல்ல பேருன்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. இது ஒரு கம்ப்ளீட் டர்னிங் பாயிண்ட். சரி, இந்த கிரக மாற்றத்தால கான்கிரீட்டா என்னென்ன நல்லது நடக்கும், உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் என்னென்ன முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலான்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரி போதும் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல. நீங்க எதெல்லாம் இழந்துட்டோன்னு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப பெற போறீங்க. எந்தெந்த இடத்துலலாம் உங்களை மதிக்கலையோ அதே இடத்துல உங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. இது நான் சும்மா சொல்லலைங்க. பல பெரிய ஜோதிடர்கள் இந்த வருஷம் மகர ராசிக்கு ரொம்ப உயர்வான மார்க் கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஒருத்தர் 97.6% சொல்றாரு, இன்னொருத்தர் 95%, வேற ஒருத்தர் 90% சொல்றாங்க. இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்கன்னா வரப்போற காலம் உங்களுக்கு எவ்வளோ பிரகாசமா இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, உங்க வாழ்க்கையில எந்தெந்த முக்கியமான பகுதிகளெல்லாம் இந்த நல்ல மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன லிஸ்ட் பாத்திரலாம். வேலை, பணம், குடும்பம், ஆரோக்கியம்னு எல்லாத்துலயும் நல்ல செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. வேலை, பண விஷயத்துல இது உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். இத்தனை நாளா உங்க உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் இப்போ கிடைக்கும். உங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க, ப்ரொமோஷன் தேடி வரும். அக்டோபருக்கு அப்புறமா கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து புதுசா வருமானம் வர வழிகள் திறக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும் காலம் இது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பல வருஷமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்தவங்களுக்கு, ஏன் கல்யாணமே வேண்டான்னு வெறுத்து போன 40 வயசுக்காரங்களுக்கு கூட இந்த வருஷம் ஒரு அருமையான துணை அமையும்னு ஜோதிடர்கள் ரொம்ப உறுதியா சொல்றாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி அன்பு அதிகமாகும். உங்க உடம்புலயும் சரி மனசுலயும் சரி ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். குருவோட பார்வை உங்க ராசி மேல படுறதால உங்க முகத்துல ஒரு புது பொலிவும் தேஜஸும் உண்டாகும். இத்தனை வருஷமா இருந்த மன அழுத்தம் விலகும்போது உங்களை பார்க்கறவங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். நீங்க முன்ன விட ரொம்ப இளமையாவும் எனர்ஜியாவும் ஃபீல் பண்ணுவீங்க. கடந்த காலங்கள்ல ஐயோ நமக்கு ஏதாவது பெரிய நோய் வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனி அந்த பயம் தேவையில்லை. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி ஒருவேளை உடம்புக்கு ஏதாவது வந்தா கூட அது ரொம்ப சின்னதா சுலபமா சரியாயிடும். பெரிய கண்டங்களெல்லாம் விலகிடுச்சு. இவ்ளோ நல்லது நடக்க போகுது. அதே சமயம் சில விஷயங்களை நாம கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா இந்த கோல்டன் பீரியடை இன்னும் சூப்பரா பயன்படுத்திக்கலாம். இந்த 4 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, 7 சனி உங்களுக்கு யாரு நல்லது யாரு கெட்டதுன்னு நல்லாவே பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால இனிமே யாரையும் கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. 2வது, சொத்து ஏதாவது வாங்கினா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிடுங்க. 3வது, உங்க வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் தேவை. கடைசியா வருஷத்தோட இறுதியில குடும்பத்துல சின்ன சின்ன வாழ்க்கைவாதங்கள் வரலாம். அப்போ கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். சரி, இந்த வர்ற நல்ல பலன்களை இன்னும் அதிகப்படுத்திக்க சில பரிகாரங்களையும் பார்த்துடலாம். இதெல்லாம் செஞ்சா உங்க அதிர்ஷ்டம் இன்னும் பல மடங்கு பெருகும். ரொம்ப சிம்பிளான 3 பரிகாரங்கள் தான். ஷஷ்டி திதி அன்னைக்கு முருகனை கும்பிட்டா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும்.
மன தைரியம் அதிகரிக்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கடைசியா இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு இப்போ நல்ல வழியை காட்டுற சனி பகவானுக்கு நன்றி சொல்றதுக்காக திருநள்ளாறு போயிட்டு வந்தா இந்த நல்ல மாற்றம் இன்னும் சுமூகமா நடக்கும். மொத்தத்துல நீங்க அனுபவிச்ச கஷ்ட காலம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அந்த இருட்டை விட்டு இப்போ நீங்க பிரகாசமான வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. இது உங்களுக்கு ஒரு புது தொடக்கம். நம்பிக்கை, வெற்றி, சந்தோஷம்னு எல்லாம் நிறைஞ்ச ஒரு புது அத்தியாயம் உங்க வாழ்க்கையில ஆரம்பமாகுது. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். கிட்டத்தட்ட 8 வருஷம் காத்துட்டு இருந்தப்புறம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த பொன்னான வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? உங்க கனவுகளை எல்லாம் நனவாக்க, இழந்ததெல்லாம் திரும்ப பெற, உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இதுதான் சரியான நேரம். நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. வெற்றி நிச்சயம் உங்க கையில.